கல்யாணமாக இறந்து போகிறவங்களோட ஒய்ஃப்லாம் ரோபோட்டாக மாற்றுறாங்க. அது ஏன் மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டிங்க அப்படின்னா வீடியோட ரீச் நல்லாயிருக்கும். நானும் அடுத்தடுத்து நிறைய படத்தை உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். படத்தோட ஆரம்பத்தில் ஃபியூச்சரை காட்டுறாங்க. ஒய்ஃப் லக்குன கம்பெனி கல்யாணமாக இறந்து போனவங்களோட ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்களே அவங்கள அப்படியே வந்து ரோபோட்டாக மாற்றி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பணக்காரங்களுக்கும் காசு நிறையா இருக்கும்ல, அதனால் இந்த மாதிரி ரோபோட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. இதை அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்றி இந்த கம்பெனியோட ஓனர் பேசிட்டு வந்து இருக்கிறாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கும்பல் வந்து இருக்கும். அவங்க அந்த ரோபோட்ஸ் எல்லாம் இந்த பணக்காரங்களுக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டுருவாங்க. சில பேர் இந்த கம்பெனிக்குள்ளே பூந்து ரோபோட்டை வந்து ஆட்டையை போட்டுறாங்க. இதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி திரும்பி வந்து ஹீரோ வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இவர் தான் வந்து ஹீரோ. அந்த வேலையை அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இது மாதிரி நிறைய ரோபோட்ஸை இந்த கம்பெனிக்கு வந்து திரும்பி கொண்டாந்து கொடுத்தனால இந்த கம்பெனி ஓனர் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ரோபோட் வந்து இவர் கொடுக்க போய் பார்த்தா அந்த ரோபோட் இவரோட ஒய்ஃப் மாதிரியே வந்து இருக்குது. ஆக்சுவலாக இவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அவங்கள ஃபஸ்ட் பார்த்த ஞாபகம்லாம் இவருக்கு வருது. இந்த ரோபோட்டை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுமே ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டு இறந்து போன அவங்களோட ஒய்ஃபோட மெமரிஸ்லாம் ஒன்று அது ஞாபகப்படுத்தி பார்க்குது. ஒரு சிலது ஞாபகம் வந்தாலுமே திரும்பி அது நிறைய விஷயத்த யோசிக்க ஆரம்பித்து ஒய்ஃபை பற்றி கேட்க ஆரம்பிக்குது. அவர் ஒரு சில விஷயத்த சொல்ல இவரை கூப்பிட்டு வந்து நைட் நேரத்தில் இங்கே பாருங்கள், நான் உங்கள் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறதுக்கு நிறையா வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு சில விஷயம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என்னால் உங்கள் ஒய்ஃப் மாதிரியே அப்படியே வாழ முடியும் சொல்லிவிட்டு ஒரு சில விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சார்ஜ் தேவைப்படுது. போயிட்டு சார்ஜ் போடுற இடத்துல வெளியே இருந்து யாரோ பார்க்குற மாதிரி வந்து இருக்குது. அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க ஒய்ஃபோட டைரியை எடுத்து பார்க்குது. அதை படிக்க முயற்சி பண்ணணும்னு தோணல. டக்குன்னு அதை வச்சுட்டு சார்ஜ் போடுது. காலையில் வந்து ஆகுது. எந்திரிச்சு பார்க்குறாங்க. நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரோபோட்ஸ்க்கு எதிரானதா. இப்படி சொன்னதுமே ஹீரோவுக்கு வந்து செம்ம கோபம் வந்து ஆகுது நியூஸை பார்த்து. எதுக்காக இந்த மாதிரி ரோபோட்டுக்கு எதிராக இந்த மாதிரியெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க? இவங்க தான் நம்ம ரோபோட்ஸ்லாம் நிறைய கடத்தி வேறு வச்சுருக்காங்க, அதெல்லாம் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரோபோட்டை பேசிகிட்டு இருக்கேன். அது பெருசாக இந்த விஷயத்தை எடுத்துக்கல. ஹீரோ கிளம்பி வேலைக்கு போகிறாரு. அவங்க ஒய்ஃப் யூஸ் பண்ண கிளாத்ஸ்லாம் பார்க்குது. அங்கே அவங்க யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்கை எடுத்து போட்டு பார்த்து உடச்சிருது. ஹீரோவுக்கு அங்கே ஒரு 3 ரோபோட் வந்து காணும். தேடி போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க. நைட் ஆகிடுது. 3ல் ஒரு ரோபோட் மட்டும் ஆக்டிவேட் ஆகிட்டு சிக்னல் வந்து கொடுக்க இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோ அங்கே வர்றாரு. உள்ளே 2 ரோபோட் மாட்டிக்கிச்சு, அதையும் காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே உள்ளே போய் அடித்து போட்டு திரும்பி அவங்க ஓனர்கிட்டே வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த இடத்துல இதே மாதிரி நிறைய ரோபோட்ஸ் இருக்கிறது ஹீரோ பார்க்குறாரு. 2 ரோபோட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் வித்தியாசமாக வந்து இருக்குது. ஹீரோ அதை நோட் பண்ணிக்கிறாரு. ரோபோட் போயிட்டு திரும்பி சார்ஜ் போடுற நேரத்தில் மனிதர்கள் மாதிரியே கனவு வேணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரோக்ராம் கிட்ட கேட்கலாம் போல். அதுவும் ஹீரோட ஒய்ஃப்க்கு நடந்த பாஸ்ட்டை திரும்பி ரீக்ரியேட் பண்ணி ட்ரீமாக தர சொல்லி கேட்குது. அந்த இடத்துல ஹீரோ வந்து ஆடுவார்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி வந்து ஆடிட்டு வந்து இருக்கிறாங்க. இங்கே யார் அப்படின்னு அந்த லேடிகிட்ட கேட்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் மாஸ்க் போட்டு இருக்கிறாரு. அவரை போய் மீட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிவிட இந்த ரோபோட்டும் போயிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குது. அங்கே ஒரு குருவி மாதிரி ஒரு சீட்டை காமிக்கிறாரு. ட்ரீமை விட்டு வெளியே வந்து ப்ரோக்ராமிங் கிட்ட இது என்னோட கனவு இல்லை, நான் வேறு யாரோட ட்ரீமில் வந்து இருக்கேன், கரெக்டான என்னோடய ட்ரீமை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதும் அந்த ப்ரோக்ராமிங் சொல்லுது இது உங்களோட ட்ரீம் தான், கரெக்டாக தான் நான் வந்து கொடுத்தேன். டக்குன்னு அப்போ எனக்கு ஒரு ஸ்டிச்சிங்க்கான ப்ரோக்ராமிங்கை அலாகேட் பண்ணி வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமை விட்டு வெளியே வந்து இவங்க அந்த கனவில் ஒரு குருவி பார்த்துருப்பாங்களே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அங்கே இருக்க போர் அடிக்குன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. யாரோ ஒரு லேடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பதட்டத்தில் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் கீழே போய் விழுந்துட்டு நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க நீ திரும்பி அந்த போராட்டத்துக்கு வந்து வேணும், உன்னோட உதவி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ரோபோட் கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ரோபோட் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து காமிக்குது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன்னு. அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இங்கே வச்சுட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற போல் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குது. ஒரு வாட்டி சேரில் இருக்கையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நைட் ஆகுது. அவங்க ஒய்ஃப் தான் டைரி எடுத்து படித்து பார்த்துட்டு ட்ரீம் ஆன் பண்ணி ப்ரோக்ராமிங் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாங்களோ அந்த சுச்சுவேஷனை டிஸ்பிளே பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே வந்தது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை. திரும்பி அந்த மாஸ்க் போட்ட நபர் தான் வராரு. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் விட்றாரு. நீ அந்த ட்ரீமில் இருக்காத, அது ஒரிஜினல் ட்ரீம் வந்து இல்லை, ட்ரீமை விட்டு வெளியே வான்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க இந்த ரோபோட்டு கனவு விட்டு வெளியே வர அவங்க ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பி போயிட்டு வந்து இருக்கிறாரு. ரோபோட் அவரை ஃபாலோ பண்ணுது. ரோபோட் செஞ்சு கொடுத்த துணியை குப்பையில் போகிறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. ட்ரீமை ஆன் பண்ணி ப்ரோக்ராமிங் கிட்ட இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபோட ஒன்றா இருந்த வீடியோ ப்ளே பண்ண சொல்லி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தூங்குது. ஒரு நாளாக ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஒரு ரோபோட் அவங்க ஒய்ஃபில் கம்மியிலேருந்து தப்பிச்சு போய் மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோ அதை போய் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட மனுஷன் பண்ணுற மாதிரியே எமோஷன்ஸ்லாம் வெளிப்பட இதுக்கு மேலே ஒய்ஃபில் கம்மியில்ட்ட என்னால் அடிமை மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிது. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காக அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்த லேடி ஹீரோட வீட்டுக்கு வந்து ரோபோட் கிட்ட என் கூட சேர்ந்து புரட்சி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரோபோட் சொல்லுது நீங்கள் யாருன்னே வந்து தெரியலை, சைக்கிள்லேருந்து விழுந்தப்போ கூட உங்களை பற்றி பார்த்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட்டு சொல்ல நினச்சேன், ஆனால் ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்துக்காதனால நான் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் பர்மிஷன்லாம் இல்லாமல் வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுமே
ஹஸ்பண்டை பற்றி எனக்கு வந்து தெரியும், நீ வா இங்கே உட்காருன்னு சொல்லி வீடியோ ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு கிம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே நீ ஹஸ்பண்டை போட்டு காமி, அவனை பற்றி உனக்கு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோ ஒய்ஃப் ஃப்ளெக் கம்பெனிட்ட வராரு. அப்போது ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இந்த மாதிரி ஒய்ஃபை தயாரிக்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் வந்து ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு ரோபோட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மேலே அது வளராது, அவங்க ஹாப்பினஸை ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்குங்கிற விஷயத்த ப்ளே பண்ணுறாரு. உடனே ஹீரோ வந்து பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஹெட்டை வந்து கூப்பிட்டு அந்த ரோபோட்ஸ்க்கெலாம் எமோஷன் வர மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் பார்த்த ரோபோட் சூசைடே வந்து பண்ணிக்குது, ஸோ இது பெரிய அளவில் போயிடும் போலன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹெட் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில ரோபோட் தப்பாக உருவாகும், அந்த மாதிரியான ரோபோட்டை எடுத்துக்கன்னு சொல்லி ஹீரோ அனுப்பிவிட ஹீரோ வீட்டுக்கு வராரு. திரும்பி அந்த பறவை மாதிரியான ஸ்டிச்சிங்கை ரோபோட் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஹீரோ கேட்குறாரு, உன்னை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு. ரோபோட் சொல்லுது, ஆமாம் ஒரு லேடி வந்தாங்க, அவங்க ஒரு வீடியோ ப்ளே பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ப்ளே பண்ணிவிட கிம் இந்த மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிற வீடியோ ப்ளே பண்ணுறதை பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு ரோபோட்டோட கனவுக்குள்ளே இவர் போகலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அவங்களும் சொல்கிறாங்க அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. இருந்தாலும் அதை மீறி ரோபோட்டோட பர்மிஷனோட கனவு வெளியே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ரோபோட் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட பையன் இருக்கிறான். மாஸ்க் இந்த வாட்டி கழட்டிட்டு ஒரு சீட்டை வந்து காமிக்கிறான், இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறத. வெளியே இருந்து பார்த்த ஹீரோ அந்த இடத்துக்கு போன முடிவு பண்ணுறாரு. ரோபோட் எந்திரிக்குது, நான் போயிட்டு அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போலீஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே யாருமே வந்து இல்லை, வெளியே யாரோ உட்காந்துருக்க மாதிரி வந்து இருக்குது. ஹீரோ கன் எடுத்துகிட்டு அந்த பர்சனை தேடி முன்னாடி போகிறாரு. மாஸ்க்கை கழட்டாரு, ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறது ஒரு சாதாரண பொம்மை தான். ஹீரோக்கு அப்போ தான் புரியுது, ட்ராப்புன்னு ரோபோட்டை கடத்த தான் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ரோபோட் சேஃபாக தான் இருக்குது. ஹீரோ கேட்குறாரு, உன்னை இதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்க்க வந்தாங்களான்னு சொல்லி. யாரும் என்னை பார்க்க வரல, கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு, வெளியே போய் பார்த்தேன், ஒரு புக் இருந்தது, எடுத்தாந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லுங்கள், என் கனவுல வர அந்த பர்சன் யார் மாஸ்க்கு போட்டு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹீரோ சொல்கிறாரு ஒரு ட்விஸ்ட்டை, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே இந்த ரோபோட்டை வாங்கிட்டாராம். இப்போ ஒய்ஃப்லுக்கு எதிரான தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் உன்னை கடத்திட்டு வந்து போயிட்டான். திரும்பி அவங்ககிட்ட காப்பாற்றிட்டு வந்து கம்பெனியில் வந்து ஒப்படைச்சேன். உன்னோட மெமரியெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நியூ மெமரி வந்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அது சரியாகிற மாதிரி வந்து தெரியல, அதனால தான் உனக்கு திரும்பி திரும்பி வருது. இதை தடுக்க ஒரு வழி இருக்குன்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி ட்ரீமுக்குள்ளே நானும் சேர்ந்து போகிறேன், அங்கேயே போயிட்டு அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா இந்த கனவோட ப்ராப்ளம் இதுக்கு மேலே வராது, இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவன் ஃப்ரெண்டு முடியாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோ கேட்டுகிட்டே இருந்தனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரோபோட்டையும் ஹீரோயும் கொண்டாந்து ஒரு பெட்டில் படுக்க வச்சு அந்த ட்ரீமுக்கு ஆன் பண்ணி விட்றாங்க. ஹீரோவும் அந்த ரோபோட்டும் கையை பிடிச்சிக்கிறாங்க, அந்த கனவுக்குள்ளே வந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பர்சனை திரும்பி பார்க்குறாங்க, தீவிரவாத கும்பலில் சேர்ந்தவனை. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ரோபோட்டை அந்த சைடு போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரோபோட்டும் அந்த சைடு வந்து போகுது, கதவு மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னொரு ட்ரீமுக்கு வந்து போக அந்த ட்ரீமுக்கு இவங்க 2 பேரும் வந்து விழுகிறாங்க. அங்கேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பர்சனை ஹீரோ கொல்ற நிலைமைக்கு வந்து போகிறாரு. ரோபோட்டுக்கு 10% சார்ஜ் இருக்கனால எந்திரிச்சிருது. ஹீரோ எப்படியாச்சும் அவனை கொல்லணும்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்ல, இப்போ வந்து முடியாது, டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொன்னதுமே ஹீரோ அவங்ககிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரோபோட் கிட்ட வந்து சொல்கிறாரு, உன் மெமரிஸ்லாம் அழிக்கிறதா வந்து சேஃபு, அப்படி அழிச்சா மட்டும்தான் இவன் டீமை விட்டு வந்து போவான். ஆனால் இருந்தாலுமே உன்னோட ஒரு சில மெமரிஸை யாமோ வச்சுக்க நான் ஐடியா பண்ணேன்னு சொன்னதும் ரோபோட் ஃபஸ்ட்டு முடியாதுங்குது. வேறு வழியே இல்லாமல் இவர் கன்வின்ஸ் பண்ணனால ஒத்துக்கிட்டு மெமரிஸ் அழிக்க ஒய்ஃப்லக் இடத்துக்கு வராங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ரோபோட் கிட்ட இன்னொரு ரோபோட் வந்து சொல்லுது, இங்கே பாரு எத்தனை தடவை தான் நீ வந்து வருவ, இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம குறைச்சி ஒன்று பண்ணியே தான் வந்து ஆகணும். அப்போ தான் இந்த ரோபோட் வந்து கேட்குது, இப்போ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி வந்திருக்கேனா, நான் ஒரு வாட்டி வந்தேன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆக்சுவலாக நீ நிறைய வாட்டி வந்துட்ட, என்னையெல்லாம் உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஆனால் உன் மெமரிஸ் அழிஞ்சிட்டே வந்து இருக்கிறனால உனக்கு என்னை பற்றி தெரியாது. உன்னோட பாஸ்ட்டில் வந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து உன்னோட கனெக்ட் ஆகிட்டு வந்து இருப்பாங்க. இப்போ உன்னோட மெமரிஸ் எல்லாம் ஒரு காப்பி மாதிரி எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னதும் டக்குன்னு இது காப்பி மாதிரி எடுத்து வச்சுட்டு மெமரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இதோட மெமரிஸ் அழிக்கிற மாதிரி அழித்து அண்ட் அதே நேரத்தில் ஹீரோ வந்து காட்டுறாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்து ஆகுது. ஆக்சுவலாக இவங்களே சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த பர்சன் வந்து ஹீரோ வந்து இல்லை, வில்லன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு போய் பிடிச்சி போனனால இவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து, அதாவது அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்கல்ல, அவனோட உண்மையான ஐடென்டிட்டி இது தான், இவன் தான் வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். அவனையும் கொன்று இவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோயினை வந்து கடத்தி கூப்பிட்டு போகிறாரு ஹீரோ, அதாவது வில்லன். ஆனால் ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, உங்களை எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு அவனை தான் வந்து பிடிச்சிருக்குன்னு.
இருந்தாலும் ஒரு டயத்தில் ஹீரோ கடுப்பாகி அந்த ஒரு பேர்ட் துணி மாதிரி போட்ட இதை வச்சு ஹீரோயினை கொன்னுடுறாங்க. அப்படியே வந்து ஒய்ஃபில் இருக்கிற கம்பெனிக்கிட்ட இவங்க ஒய்ஃப் மாதிரியே ஒரு ரோபோட்டை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டு இந்த ரோபோட்டை உருவாக்கியிருக்காரு. இந்த விஷயம்லாம் இன்னுமே வந்து ரோபோட்டுக்கு தெரிய வர அப்படியே மெமரிஸை மறைச்ச மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஹீரோ மேலே செம்ம கடுப்பாகுது. திரும்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஹீரோ மெமரிஸ்லாம் அழிச்சிட்டோன்னு நினச்சிட்டு நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுமே ரோபோட் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருக்குது. ஹீரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த ரோபோட்டோட ஹஸ்பண்டை நீ தான் வந்து கொன்னிருக்க, உன் மேலே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ யோசிக்காமல் ஹீரோட ஃப்ரெண்டை வந்து கண்ணை வச்சு சுட்டு கொன்னுடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ரோபோட்டு தானாகவே எல்லா விஷயத்தையும் ஆக்டிவ் ஆகி ஹீரோவை அந்த இடத்துலையே அடின்னு வந்து அடிக்குது. ஹீரோவுக்கு புரிய வருது. அப்போ தான் இந்த ரோபோட்டுக்கு எல்லா விஷயம் ஞாபகம் வருதுன்னு. அப்போ தான் சொல்லுது இந்த பர்சன் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு தெரியும்னு சொல்லிட்டு இது செஞ்ச துணியாலேயே ஹீரோயினை எப்படி கொண்டாரோ ஹீரோ அதே மாதிரி துணியை வச்சு ஹீரோவை கொன்னுருது. அதே சமயம் அந்த புரட்சியாளருங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ரோபோட்ஸ், அவங்க இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு விடுதலை தரேன், தலைமை தாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த கம்பெனிஸ்லாம் இவ்வளோ நாள் வந்து லேடி ரோபோட்டை தான் வந்து உருவாக்கிட்டு வந்து இருந்தாங்க. அதே வேலையை செய்ய ஹீரோ மாதிரியே ஒரு ரோபோட்டை செஞ்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோபோட்டுக்கு வந்து கோவமாகுது. இதோட படம் வந்து முடியுது. அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க. அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம். டாட்டா.